தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சி செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியதர்ஷினி. இன்றைய முக்கிய செய்திகள். இன்று தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து கவலைக்கிடமான நிலை உருவாகியுள்ளது. பாலியல் வன்முறைகளும் சட்டவிரோத போதைப்பொருள் பரப்பும் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் கருவூலாக வாழும் சூழல் பறிகொடுக்கப்படுவதாக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாராட்டும் கவலையும் உள்ளடக்கிய மனு மாநில மகளிர் மேம்பாடு நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களிடம் இன்று அளிக்கப்பட்டது. இந்த மனு கோரிக்கைகளை கவனமாக பரிசீலித்து தேவையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து முக்கிய கட்சிகளிலும் மகிழா குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும், ஆம் ஆத்மி கட்சியில் பெண்கள் முன்னணியில் வந்து செயல்படுவது பொதுமக்களுக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் அமைச்சரியம் கூறினார். பெண்கள் சக்தி இயக்கம் வழியாக உங்கள் சேவையை தமிழகமெங்கும் விரிவுபடுத்த வேண்டும். பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கவுன்சிலிங் வழங்க வேண்டும். உங்களுக்கு தேவையான எந்த உதவியும் நானும் என் துறையும் செய்வோம் என தன்னம்பிக்கை வழங்கினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு ஆம் ஆத்மி பெண்கள் சக்தி என்ற புதிய விழிப்புணர்வு பிரச்சாரம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி நேத்ரா, ஸ்ரீ மாநில சிறுபான்மை அணி இணைச் செயலாளர் திருமதி கைசர், மாநில ஊரக வளர்ச்சிப் பிரிவு இணைச் செயலாளர் கௌரி பாபு கடலூர், வடசென்னை மாவட்ட செயலாளர் திருமதி சோஃபியா, தென் சென்னை மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி ரமா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை ஆதரவு பெற்ற மங்கை மதிமகளிர் சுய உதவி குழு தலைவி சித்ரா மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் உட்பட ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் உட்பட ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். பெண்கள் பாதுகாப்பும் விழிப்புணர்வும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்குவதுதான் இனி நடைபெறும் முழு இயக்கத்தின் நோக்கம் என மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் டாக்டர் நேத்ரா ஸ்ரீ கூறியுள்ளார். இனி மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடருங்கள். ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு பெண்கள் சக்தி இயக்கம் தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சி செய்திகளை நன்றி வணக்கம்.